சிப்காட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறியது வெறும் நீராவிதான் என பூச்சி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையின் உரிமையாளர் ரமேஷ் பிரபாகர் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் தொழிற்சாலையில் ஒப்பந்த பணிகள் கிடைக்காத 4 குடும்பத்தினர் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர் எனவும் அவர்கள்தான் மக்களை அச்சுறுத்தி உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். விபத்து அல்ல, எங்க கம்பெனி ஒரு சிறு நிர்வாகம், சிறிய ஏரியா. இதே மாதிரி பெரிய கம்பெனிகள் 10 ஏக்கர் இடமா இருந்தா ஸ்டீம் லீக் வர்றது சகஜம். இப்போ ஒரு தண்ணி பைப் உடைஞ்சிருது, ப்ரெஷர்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உடையும் போது அதில் உள்ள செம்மண், அதுக்குள்ள படித்திருக்க செம்மண்லாம் சேர்ந்து வெளியே வரும், தண்ணி வெளியே வருது. இதே மாதிரி நீராவி வெளியே வந்தது. நேற்று நடந்தது நீராவி வெளியே வந்தது. எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க 300 பேரும் எந்த ஒரு பாதிப்புல, ஒரு சின்ன தும்மல் கூட இல்லை. அவங்களுக்கு, எங்க ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க நல்லா வேணா யார்ட்டையும் விசாரிச்சு பாருங்க, எல்லா பிள்ளைகளும் உள்ள இருக்காங்க. இது 500 மீட்டர் தள்ளி போய் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும்னா இவங்களுக்கு பிளான்டு கிரைம். இவங்க பிளான்டு கிரைம். இதுல பாலகிருஷ்ணன், சந்திரசேகர், குகன் பையன் பேர் என்னதுமா? சூர்யா தானே? அந்த 3 பேரும் உள்ள வந்து செக்யூரிட்டி அடிக்கிறாங்க, HR இழுத்து வெளியே கொண்டு போய் அடிக்கிறாங்க. HR வெளியே இருந்து நான் எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு. நான் இப்பதான் நான் வந்ததுனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். ஒவ்வொரு மாத பௌர்ணமி கிரிவலம் அன்றும் பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்தனர். கோவையில் கொலு பொம்மை விற்பனை களை கட்டியுள்ளது. கோவை பூம்புகாரில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் 100கணக்கான கொலு பொம்மைகள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்க உள்ள நிலையில் கொலு பொம்மை விற்பனை களை கட்டியுள்ளது. புதிய வரவாக மதுரை வீரன் கழகர், சோட்டானிக்கரை பகவதி அம்மன், திருச்செந்தூர் முருகன் என 30க்கும் மேற்பட்ட பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.